லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். ஹாரர் த்ரில்லர் அதே கண்கள் யார் நீ 13 நம்பர் வீடு நம்ம தான் அதில் கிங்கு. நம்ம அதுலேருந்து விலகிட்டோமோன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இப்போலாம் பேயெல்லாம் பாவமாகி போய் காமெடி ஆகி போய் காணாமல் போயிடுச்சு. ஆமாம், நிஜமாக பேய் பார்த்தா பசங்க தலைமையிலே அடித்து கிளம்பு அப்படின்றாங்க பொழுது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பேயெல்லாம். கிராணியோட ஒன்லைன் வந்து எனக்கு அந்த கிராணின்ற கேம் என்னை இன்ஸ்பயர் பண்ணதுனால ஆக்சுவலி நான் அதை எடுத்தேன். அந்த குழந்தைகளுக்கு வந்து இவ்வளோ டெஃபண்டம் அந்த கேரக்டர் தான். ஸோ ஒரு குழந்தை வந்து டெஃபண்டமாக நடிக்கிறது எவ்வளோ சிரமம். சாதாரணமாக டக்குன்னு சொன்னோம்னா அம்மா அப்படின்றவாங்க, டக்குன்னு வாய் வந்துடும். இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா எப்படி ஃபுட்டு கேட்போம், ஹோட்டல் அம்மா நான் இது ஆர்டர் பண்ணிட்டேன் அதை ஆர்டர் அந்த மாதிரி தான் அம்மா நான் இது பண்ணி அந்த ஒரு பயம் பக்தியோடவே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவோட எடுத்தோன்னே ஸ்டார்டிங் சீனே ரொமான்ஸ் சீன் வச்சிட்டான். அம்மாவோட கையை அப்படி ரொமான்ஸோட தூக்கணும், இவனுக்கு நடுங்குது கை. அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அங்கே பாருங்கன்னா நாங்கள் பார்க்கணும், சிரிங்கன்னா சிரிக்கணும், அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே யார் இருந்தாங்க, யாரை பார்த்து சிரித்தோம், யாரை பார்த்து ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கே தெரியுது. பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னடா இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் மாதிரி தானே அது, கைண்ட் ஆஃப் ஓப்பனிங்கே அந்த ஹாரர் த்ரில்லர். ஆனால் நம்ம ஓப்பனிங் பார்க்கும்போது போகர் அவருடைய ஒரு பெரிய ஒரு ஸ்டான்ஸாக ஓப்பன் ஆச்சு. இதுவும் அந்த ஏஜுக்காக போட்டிருப்பீங்க, இளமையாக இருக்கிறது தானே ரிகார்டிங். அது ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டதுனால அதை போட்டிருந்தோம். சிறப்பு சார். அது பார்க்கும்போது நம்மளுக்கு யோசிக்க ஒருவேளை நிறைய சித்தர்மார்கள்லாம் வந்து முன்னாடியே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு தான் தெரியாமல் இருக்கு போல. அதை வந்து டேரக்டர் வந்து பார்த்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணலை, அவங்க எல்லாமே நாம் 2 கையை எடுத்து கும்பிட்ற தமிழர்களோட இந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது கொரோனா வந்தப்போ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஏன் நம்ம 2 கையை எடுத்து கும்பிட்றோம், மற்றவங்களாம் கட்டி பிடிக்கிறான் கை கொடுக்குறான்னு. அவனுக்கு தான் நோய் பரவுச்சு. நம்ம கையை எடுத்து கும்பிட்டதுனால நம்மளுக்கு நோய் பரவ. ஓகே, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. அதெல்லாம் அவங்க அந்த காலத்திலேயே முடிவு பண்ணி தான் இதை நம்மளுக்கு செஞ்சுட்டு போனாங்க. நம்மளோட எல்லா பழக்க வழக்கங்களும் சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது தான். அந்த நாட் எப்படி சார் பிடிச்சிங்க? ஓகே, கிராணியோட ஒன்லைன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது இல்லை. கிராணியோட ஒன்லைன் வந்து எனக்கு அந்த கிராணின்ற கேம் என்னை இன்ஸ்பயர் பண்ணதுனால ஆக்சுவலி நான் அதை எடுத்தேன். அது தாண்டிட்டு எனக்கு சமீபத்தில் பார்த்த சில படங்கள் என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவில் வந்து இப்போலாம் பேயெல்லாம் பாவமாகி போய் காமெடி ஆகி போய் காணாமல் போயிடுச்சு. இப்போ பேய் பக்கத்தில், ஆமாம், நிஜமாக பேய் பார்த்தா பசங்க தலைமையிலே அடித்து கிளம்பு அப்படின்றாங்க பொழுது அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பேயெல்லாம். ஸோ ஹாரர்ன்ற அந்த ஃபீலே நம்மளை விட்டு போயிடுச்சுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் சமீபத்தில் ஹிந்தியில் சில படங்கள், தும்பாடுன்னு ஒரு படம், பேரின்னு ஒரு படம், அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இந்த ஃபீலை மிஸ் பண்ணிடணும் நம்ம தமிழ் சினிமாவில் அப்படின்னு. ஏன்னா நாமெல்லாம் ஒரு காலத்தில் கலக்கியிருக்கோம். ஹாரர்லாம் நம்ம வந்து ஹாரரு த்ரில்லரு அதே கண்கள் யார் நீ அதெல்லாம் இது யார் 13 நம்பர் வீடு நம்ம தான் அதில் கிங்கு. நம்ம அதுலேருந்து விலகிட்டோமோன்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட 9 வருஷம் கழித்து நான் மறுபடியும் ஸ்க்ரீனுக்கு வரும்போது நான் ஒரு ஸ்ட்ராங்காக ஒன்று கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு கிராணின்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, கேஸ்டிங் பற்றி சொல்லுங்கள் சார். பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி இப்போ ஒரு படத்தில் அவர் சூஸ் பண்ணுறாருன்னா பயங்கர வந்து செலக்டிவாக இருப்பாப்புல, எப்படி கிராணி அவர் அக்செப்ட் பண்ணார் கதை கேட்டு? இல்லை, அவர் பயங்கர செலக்டிவாக இருப்பாருன்றதை தாண்டிட்டு அவர் முதல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும், வளர்கிற இளைஞர்கள் சினிமாவில் போராடுறவங்க நல்லா இருக்கணுன்ற ஃபஸ்ட்டு மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. அதனால் யார் போய் அவர் அப்ரோச் பண்ணாலும் அவர் வந்து முதல்ல அதை காது கொடுத்து கேட்பார். ஆனால் இந்த விஷயம் எனக்கு முதல்ல தெரியாது. இப்போ நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படி தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கேரக்டர் ஒரு ஆப்டாக இருப்பார், ஆனால் இவர்கிட்ட எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கும் போது என்னோடய நண்பர்கள் வந்து ரொம்ப சாதாரண ஒரு நம்பர் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் எதுவுமே கேட்குறீங்க, அவருக்கு ஒரு ஃபோன் அடிங்க, நீங்கள் பேசுங்க, வேறு ஒன்றுமே இல்லைன்னு. நானும் என்ன நம்மளுக்கு கோத்து விட்றானுங்களோன்னு நினச்சிக்கிட்டு நான் ஃபோன் எடுத்து அடித்தேன். சார் நான் டேரக்டர் சார், நான் ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன், உங்கள்கிட்ட பேசுவோம் சார், நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணும், நான் நடிக்கணுமான்னு கேட்டார். ஆமாம் சார். சரி ஓகே வாங்களேன், நான் ஊரில் தான், சென்னையில் தான் இருக்கேன், நாளைக்கு வந்து பாருங்கள் அப்படின்னாரு. மறுநாள் அவர் ஆஃபீஸ்க்கு போனேன், சாருக்கு லைன் சொன்னேன், ஓகேன்ட்டார். ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு லேசாக இதுவாக இருந்தது. அப்புறம் சார் என்னால் இவ்வளோ தான் சார் பண்ண முடியும் எங்களான்னு நானும் பட்டுன்னு உடச்சிட்டேன். நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை, தம்பி நீ ஓகேன்னா நீங்கள் பண்ணுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. இதை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க, ஆக்சுவலி இதுதான் நடந்த ஃபேக்ட்டு. அவர் வந்து நீங்கள் நாளைக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு நீங்கள் போய் நின்னீங்கனாலும் ஓகே வாங்க, அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. அது என்ன வேணும்லாம் கேட்க, நான் அவரை வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். இதை பார்த்து பல இளைஞர்கள் ரெடி ஆகிடுவாங்க சார். இல்லை, நான் அவரை வச்சுக்கிட்டே இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா, உங்களோட ஒர்க்கு கரெக்டாக இருக்குது, நீங்கள் சின்சியராக இருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுதுன்னா, அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற சப்போர்ட் இருக்கு இல்லையா,
இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்துடும் படம். எங்கள் படம் இன்றைக்கி ஸ்க்ரீனுக்கு வந்ததுன்னா அவர் எங்களை கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தது தான். என்னோடய ஒர்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் வாங்க நான் இருக்கேன்னு அவர் சொல்லவே இல்லை, வாங்கன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். இன்னைக்கு 30ஆம் தேதி இன்றைக்கி ஸ்க்ரீனுக்கு படம் வருதுன்னா ஹரிஉத்ரா சார்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட அந்த ஹெல்ப் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதுக்கு சார் முழுக்க காரணம். ஓகே சார், அப்படி நீங்கள் சொல்லும்போது ஒரு இயக்குனரோட அப்பானாலும் அந்த வழி தெரியுமா சார்? அப்படியா இல்லை? கண்டிப்பாக எனக்கு என் பையன் கஷ்டம் தான் தெரியும்ல. ஒரு இயக்குனர் ஆகிறதுன்றது பெரிய இயக்குனர் அப்படின்ற ஒரு இது பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். வாய்ப்புகள் வரும், அந்த வாய்ப்புகள் எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த வாய்ப்புகள் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இன்றைக்கி வந்து இந்த இண்டஸ்ட்ரி பெரிய இண்டஸ்ட்ரி, திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வாய்ப்புகள் இருக்குது. பட் அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது இந்த இண்டஸ்ட்ரியில். புரிஞ்சா? ஏன்னா என் பையன் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் பொழுது டைரக்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வந்துச்சு. ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றது. ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டான், அது எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த பீஸாக்காக அவன் கஷ்டப்பட்டது எனக்கு தெரியும். ஃப்யூச்சர் ஃபிலிம் எடுத்த பிறகு அவனுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ், அதான் அப்போல்லாம் இவ்வளோ காம்படிஷன் கிடையாது இருந்ததுனால படங்கள் வந்து அது சின்ன படம்னு சொன்னாலுமே படங்களுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. போக போக காலகட்டங்கள் மாற இப்போ வந்து எப்படின்னா சின்ன படங்கள் வந்து எடுத்துடுறாங்க, கதைக்களம் நல்லா இருக்குது, ஆர்டிஸ்ட் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றப்ப எப்படியாச்சும் படம் எடுத்துறோன்ற ஐடியாவில் ஒரு ப்ரொடியூசர் ஒரு 1 crore வச்சு எடுத்துருவோம் அப்படின்ற ஐடியாவில் எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த எடுக்கிறதுக்குமே அந்த 20 நாள் அவங்க படுற ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு தெரியும். எடுத்து முடித்த பிறகு ஸ்க்ரீனுக்கு கொண்டாடுறது அதை விட இன்றைக்கி வந்து அது வந்து பெரிய டாஸ்காக இருக்குது. இப்போ வரையும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கணும்னா அதுதான் காரணம். ஸ்க்ரீன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுன்றது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் கிடைக்கணும்ல. இப்போ வந்து ஸ்க்ரீன் தர்றாங்க 75 ஸ்க்ரீன் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு மூலையில் சிட்டியில் இல்லாமல் ஏதோ ஒரு மூலையில் ஒரு 10 ஸ்க்ரீன் கிடச்சா என்ன செய்ய முடியும்? சிட்டி ஆள்கள் அங்கே போக மாட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பலாசோ இந்த மாதிரி ஏரியாக்களில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு அந்த படத்தை பற்றி தெரியும். ஒரு நாளைக்கு 2 நாள் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிப்பாங்க, ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ண அந்த இது இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு ரெகக்னைசேஷன் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு இன்னும் தர மாட்டேங்கிறாங்க. இது என்ன காரணம்னா இந்த ஷோ டைம் தான். அதாவது இவங்க ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க, இவங்க என்ன செய்யணும்? இப்போ பலாசோவில் வந்து 10 ஸ்க்ரீன் 8 ஸ்க்ரீன் இருக்குன்னா ஒரு ஸ்க்ரீனில் 3 ஷோ போடணும். அப்போ தான் ஆடியன்ஸ் பார்த்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இவங்க பலாசோவில் இந்த மாதிரி பெரிய காம்ப்ளெக்ஸில் ஒரு ஸ்க்ரீன் தர்றாங்க, அதுவும் ஏதாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அன்டைமாக இருக்கும். ஸோ அந்த அன்டயத்தில் பார்க்குறக்கு ஆள் வர மாட்டாங்க. அப்படியே 10 பேர் வந்து வெளியே போய் சொல்லி திரும்ப அடுத்த நாள் அந்த ஷோவுக்கு வரும்பொழுது கொஞ்சம் கூடும். அவனுக்கு 3ஆவது நாள் பொறுக்க முடியாது, சரி ஆள் வரல அப்படின்னு தூக்கிறான். படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு யாராச்சும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் நாங்கள் போய் பார்க்க போனோம், அவன் படம் இல்லையே அப்படிம்பாங்க. ஸோ அந்த நிலைமைகள் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த நிலைமை மாறணும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில். அதுக்கு வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும். ப்ரொடியூசர் கவுன்சில் ஹெல்ப் பண்ணணும், தியேட்டர் அவங்களும் ஹெல்ப் பண்ணணும். அவங்க சின்ன படமாக அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர இவங்களும் ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதாவது 500 கோடி போட்டு படம் எடுத்தாலும் படம் தான், 1 கோடி போட்டு படம் எடுத்தாலும் படம் தான். இதில் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. என்ன சேம் 500 கோடி எடுத்தவங்க 1000 கோடி எதிர்பார்ப்பாங்க, 1 கோடி எடுத்தவங்க 2 கோடி எதிர்பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த 2 கோடிக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அது சப்போர்ட் பண்ணாலே சிறு முதலீட்டாளர்கள் ஜாஸ்தி வருவாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அப்படி வந்தாங்கன்னா இந்த மாதிரி யங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டேலண்டட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். ஸோ இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் குறைவுன்னு தான் என்னுடைய. வருஷம் 150 ப்ரொடியூசர் புதுசாக வந்துட்டு 150 ப்ரொடியூசர் போயிடுறாங்க. 200 ப்ரொடியூசர் அடுத்த வருஷம் வேறு ஒரு 200 ப்ரொடியூசர் வராங்க. அதே ப்ரொடியூசர் அடுத்த படம் எடுக்கிறதே இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரியில். அந்த ஒரு படத்துலேயே அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இல்லை. ஆமாம், பயந்து ஓடிடுறாங்க. ஆனால் இந்த கிராணி படம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாரர்னு சொல்கிறதுக்கான த்ரில்லர், பியூர் த்ரில்லர். நம்ம யாருன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா படம்? யார் சார்? யார் நீங்கள்? ஆமாம் சார், ஜெய்சங்கர் சார், ஜெயலலிதா மேடம்லாம் நடிச்சிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ஹாலிவுட்டில் வந்து எக்யூப்மெண்ட்ஸு இது எல்லாமே ஜாஸ்தி. அப்போ இருந்தே அதை வந்து ஒரு பிரம்மாண்டமான சீன் எடுக்கிறோன்னா சுற்றி 10 கேமரா ஒர்க் ஆகும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பிரம்மாண்டத்தை அவங்க காமிச்சாங்க. அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் அப்போ வந்து ஃபெசிலிட்டிஸில் இருந்துச்சு. நம்மக்கிட்ட அப்போ எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதப்பயே நம்மளை பயமுறுத்துனாங்க சில படங்கள்.
அதில் யாருனையும் ஒன்று. யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் பயப்படாத ஆளே கிடையாது. அந்த மாதிரியான படம் அது யாருனி. பார்த்துட்டு என் பேரன் சின்ன பையன், எங்கள் அக்கா பையன், அவன் வந்து அழுதுட்டான். வீட்டில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இருந்துச்சு, ஐயோ யாரோ வர்றாங்கம்மா. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஒரு பயம் கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் இந்த படத்தில் கிடைக்கும். ஆஹா, நிறைய சம்பவங்கள் இருக்கு போலயே. அதுதான் சொல்கிறேன், இவருமே அந்த யாருன்னு எடுத்த டைப்பில் தான் இவரும் எடுத்திருக்காரு. என்னன்னா எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. அந்த அளவுக்கு ஷார்ட்டேஜாக பட்ஜெட்டாக இருக்கிறத வச்சு ஒரு பிரம்மாண்டமான படம் இருக்கிறத வச்சு சின்ன படமாக நினச்சாலும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியும். ஸோ அது தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா தான் அது தெரியும். அதில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. திலீபன், ஹீரோயின், அவர் எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை உணர்ந்து உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்பொழுது தெரியும் எவ்வளோ எஃபெக்ட். அதில் மேடத்தை சொல்லவே வேணாம். இந்த மேடமா சார்? வடிவேல் மேடம். ஓகே, அவங்கள சொல்லவே வேணாம். ஹைலி டெடிக்கேட்டட் வெட்டரன் ஆர்டிஸ்ட் அவங்கள மாதிரியெல்லாம் இந்த படம் அவங்க கேரியரில் பல வருஷங்கள் பேசப்பட்டு இருக்கோம் எனக்கு தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க லுக்கை பார்த்தோன்னு நம்மளுக்கெல்லாம் அது எல்லாரும் பார்க்கணும். அருணாச்சலத்தில் நம்ம அவங்கள பார்த்து பயந்தோம்ல, அதே லுக்கு வர மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அதை விட பயங்கரமாக இருக்கும். அருணாச்சலத்தில் சும்மா சாதாரண பார்க்குறது தான் தெரியுமே தவிர பெருசாக மிரட்ட மாட்டாங்க. அப்படின்னு அந்த ஒரு இதுதான் இருக்குமே தவிர ஓடும் பொழுது ஒரு சவுண்ட் அந்த இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக பயம் வரும் அவங்களுக்கு. கம்ப்ளீட்டாக பயம் வரும், கண்டிப்பாக வரும். இதை பார்த்த பிறகு இப்போ கிராணின்னு பேர் சொன்னாலே பயம் வரும்ல, அந்த மாதிரி பயம். ஆமாம், கொஞ்சம் நல்லா அதை சிங்கமொழி சார் அவருடைய இது இப்போ போல் காமிக்கெல்லாம் போகும். பட் இது கிளைமேக்ஸில் அவருடைய இதே வேற மாதிரி இருக்குது. ஓகே, அவரெல்லாம் நிச்சயம் பேசப்படுவார். அவரெல்லாம் நீங்கள் சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். இப்போ யார் எல்லாரும் போட்டி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமாம், எல்லாரும் போட்டி எடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு ஊர் தலைவர் கேரக்டர் எப்பயும் போலயே, சில பேருக்கு என் மேலேயே டவுட் வரும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அது எப்பயும் போல் நார்மலாக போய்கிட்டு இருக்கோம். மற்றபடி எல்லாருமே நல்லா பண்ணி பாதி படம் இவர் தான் வில்லனாக நினச்சிட்டு இருக்கும்போது பாதி படத்தில் இவர் ஹீரோ போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். 2 குழந்தைகளை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். 2 குழந்தைகள் சூப்பராக பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க நடுவில் அந்த ட்ரெய்லரே பார்க்கும்போது அவங்க பக்கம் திரும்புகிற மாதிரி இருக்குது கதை. ஏன்னா அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி. குழந்தைகளுக்கு இவ்வளோ டெஃபண்டம் அந்த கேரக்டர் தான். ஸோ ஒரு குழந்தை டெஃபண்டமாக நடிக்கிறது எவ்வளோ சிரமம். சாதாரணமாக டக்குன்னு சொன்னோம்னா அம்மா அப்படின்றவாங்க, டக்குன்னு வாய் வந்துடும். அப்போ அவங்க பேயை பார்த்தாலும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி கன்வே பண்ணுவாங்க? அதுதான் மேடம், அதுதான். அதாவது அவங்களால கத்த முடியாது, அவங்களால எதையும் கன்வே பண்ண முடியாது. அதனால தான் 2 பேரும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி ஸ்டன் ஆகி பார்க்குற மாதிரி மட்டுமே இருந்துட்டு தப்பிக்கணும். அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் அந்த பசங்களை தன் வீட்டு குழந்தைங்களா நினைக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க கத்திட்டு இருப்பாங்க போல. ஆமாம், தன் வீட்டு. ஏன்னா அதை நேற்று நான் ப்ரெஷ் ஷோவில் பார்த்தேன். ப்ரெஷ் ஷோவில் நிறைய லெஜெண்ட்ரி ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருந்தாங்க, ஃபீமேல் லெஜெண்ட்ரிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க தன் ரிப்போர்ட்டர்ன்றதை மறந்து அந்த குழந்தைங்க அப்படின்னு அவங்க ஃபீல் ஆனதை என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ஒரு ரிப்போர்ட்டருக்கு அவ்வளோ படம் பார்க்குறவங்களுக்கே அது இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் பயங்கரமாக மிங்கிள் ஆகுன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. அதே மாதிரி கேமராமேன் அவருடைய ஒர்க்கும் அருமையான ஒர்க் இருக்குது. இந்த மாதிரி லைட்டு தான் வச்சுருப்பார், இதை வச்சு தான் எடுத்தார். அப்புறம் பூரா ஒரு லாந்தராக மாட்டி விட்டார். லாந்தர் தான் எங்களை போய் ஏதாச்சும் ஒரு பொசிஷன் காமிங்கன்னா, சார் அந்த 4வது லாந்தர்கிட்ட போய் நில்லுங்க சார், மார்க்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் ப்ரோ, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக இது ரொம்ப பிளெஸ்டாக இருக்குது இந்த படம் பண்ணதுக்கு. இப்போது விஜய் அண்ணனோட நான் ஒரு படம் பண்ண வேண்டியது, அப்படி தான் அண்ணன் கூட நான் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அறிமுகமான ஒரு 1 இயர் முன்னாடியே பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அது அப்படியே போயிட்டுருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு மறுநாள் ஷூட் இருக்குது வந்துடுறேன். ஆனால் அந்த படம் ஸ்டார்ட் ஆனேன். அது இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் முடிச்சுட்டு நம்ம அந்த படத்துக்கு போயிடலான்னு சொன்னார். திடீர்னு டிக்கெட்டை போட்டு கோயம்புத்தூர் வந்துடுறேன்னாரு. சரி நான் கிளம்பி போயிட்டு அங்கே இறங்குறேன், ஃப்ளைட் இறங்குறேன். உங்கள் பேர் கூட தான் வந்தாங்க தெரியுமா? ஆனால் யாரும் வரலண்ணா, சீனியர் ஆக்டர் அவங்க தானே வந்திருந்தாங்க, ரொம்ப பயந்து தானே பேசிட்டு அவங்க தான் உன் பேரேன்ட்டாங்கண்ணா. என்ன சொல்கிறீங்க, நீ வாடா நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கல, என்னை நம்பி வா, அவ்வளோதான். சரி நான் வந்துட்டேன். அப்படி போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அம்மா ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மா எப்படி ஃபுட்டு கேட்போம் ஹோட்டல், அம்மா நான் இது ஆர்டர் பண்ணிட்டு அதை ஆர்டர் அந்த மாதிரி தான் அம்மா நான் இது பண்ணி அந்த ஒரு பயம் பற்றியோடவே அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன் அம்மாவோட. எடுத்தோன்னே ஸ்டார்டிங் சீனே ரொமான்ஸ் சீன் வச்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுன்னு தெரில.
பண்ணுப்பா நான் ஓகே நான் பண்ணேன் என்ன பண்ணோம் ரொமான்ஸ் பண்ணுப்பா நான் எப்படி பண்ணோம் அம்மா வந்து இப்படி பண்ணு தம்பி இப்படி பண்ணு அப்படி பண்ணு அம்மா கிட்ட நிறைய டீச் பண்ணாங்க ஸோ இப்படி நார்மலாக பண்ணிட்டு அப்படி சிம்பிளாக முடிச்சுட்டு இதுக்கும் மேலே ஒன்று வேணும் சொன்னாங்க என்னன்னா நிறைய படத்தில் எப்படி சொல்லுவாங்க இதுதான் ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸ் எப்படி காட்டணுமோ இங்கே அப்படி காட்டு என்னோட ஏஜ் ஒரு அங்கே ஒரு 30 மாதிரினா அவங்களோட ஏஜ் ஒரு 80+ மாதிரி ஆனால் என் ஏஜும் 80 தான் அதுதான் அங்கே ட்விஸ்ட்டு அந்த படத்தில் ஓ புரியுது ஓ அந்த அந்த மரத்தில் கட்டி வச்சு இருக்கிறவர் நீங்கள் தானா அது என்னோட ஜென்ரேஷன் ஓகே 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 டக்குன்னு அதை பார்க்கும்போது என்னடா இது ஸோ அந்த இடத்துல ரொமான்ஸ் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கரமாக திட்டி சில டைம் திட்டிலாம் வர வச்சார் ரொமான்ஸை பெரிய பெரிய டாஸ்க் தான் போலி ஆமாம் பெரிய டாஸ்க் தான் ஆக்சுவலாக நல்லபடியாக முடிச்சிருக்கேன் ஹோப்ஃபுல்லி கொண்டு வந்திருக்கோம் 30ஆம் தேதி எல்லாரும் வந்து போய் படத்தை பாருங்க அம்மாவோட கையை அப்படி ரொமான்ஸோட தூக்கணும் இவனுக்கு நடுங்குது கை சார் ஆட்டோமேட்டிக்காக ஆடுது சார் அது மாதிரி இது நார்மலாக ஒரு நர்வஸ் இருக்கும் கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் ரொமான்ஸ் ஃபீல்ன்றது எப்பயுமே ஒரு டேக் 1 2 3 போயிட்டு தான் இருக்கும் ஆனால் அண்ணன் எப்படின்னா எடுத்தோன்னு முடிச்சு சீக்கிரம் முடிச்சிடலாம் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் ஆல்மோஸ்ட் டைம் ஆகுது ஏன்னா அம்மா வந்து 5 hours மேக்கப் போட்டு வராங்க ஆல்மோஸ்ட் சீக்கிரமாக பேக்கப் பண்ணணும் ஈவினிங் இவ்வளோ தான் டைம் இதுக்குள்ளே முடிச்சுடுவாங்க சரி நான் எப்படி டென்ஷனாக பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அம்மா முன்னாடி இருக்காங்க அம்மா இப்படி சேரில் உட்காந்துருக்கேன் நான் சோஃபாவில் இப்படி உட்காந்துருக்கேன் அந்த ஒரு இது மாதிரி கை இப்படி தடவிட்டு ஒரு மாதிரி என்ன தம்பி கை நடுங்குது கொஞ்சம் நான் இருந்தா பயமாக இருக்கு நான் ஒன்றும் பண்ண தெரில நான் பண்ண முடியும் சார் நல்லா மோட்டிவேட் பண்ணி பண்ண வச்சிட்டாங்க ஆக்சுவலாக ஈஸியாக ரொமான்ஸ் பண்ணுறது வேற கொஞ்சம் கஷ்டமாக ரொமான்ஸ் பண்ணுறது வேற சீரியஸ் ஆர்டிஸ்ட் அவங்களாம் அது ஒரு பிளெஸிங்ஸ் இல்லைண்ணா அது நம்ம ஒரு கிரேட்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் அது ஹோப்ஃபுல்லி நல்லா வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்த்துலாம் நீங்களும் பார்த்து சொல்லுங்க நல்லா ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ஹாரர் படங்கள் பார்த்துருக்கோம் அப்போ அவர் கதையை நரேட் பண்ணும்போதா இருக்கட்டும் நரேட் பண்ணாரா இல்லை தம்பி வாப்பானோன்னு போயிட்டீங்களா ஆக்சுவலாக ஓகே ட்விஸ்ட்னா யாருக்குமே நரேட் அவ்வளோவா பண்ணல ஓ நம்ம என்ன ரோல் பண்ணுறோன்றது அங்கே போய் தான் தெரியும் ஆக்சுவலாக ஒரு நாள் பிரேக் இருந்துச்சு எனக்கு எல்லாருக்கும் ஷூட் போயிட்டு எனக்கு பிரேக் இருந்து மானிட்டர் முன்னாடி அண்ணா உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு நானும் உட்காந்துருக்கேன் ஆனால் ரூமில் உட்கார முடியல போர் அடிக்கு நான் இங்கே உட்கார நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பேடே கிடையாது அண்ணா கிட்ட எல்லாமே மைண்டில் தான் வச்சுருக்காரு பட்டுன்னு முடிச்சிட்டாரு சரி இது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆஃப்டர் எடிட் அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் மினி கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கு எவ்வளோ ப்ராசஸ் அப்புறம் சொல்லுவார் நான் சின்ன வயசில் நிறைய புக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன் ஸோ ஒரு லைனை ஈஸியாக மைண்டில் ஃபுல் ஸ்டோரி பேஸ்டாக வச்சுருக்காரு மைண்டில் ஈஸியாக எப்படி சொல்கிறாரு அந்த வே எப்படி சொல்கிறாரு அந்த வேயோட பெஸ்ட்டாகவே கொண்டு வந்துட்டாரு அவர் மைண்டுக்குள்ள ஒரு பவுண்ட் இருந்திருக்கு ஒரு பவுண்ட் இருக்குது பக்காவா ஓகே நீங்கள் பார்த்து ஸ்டன் ஆகிட்டிங் போல இருக்குன்னா நான் கேட்டேன் ஆக்சுவலாக ஆனால் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலாக அசிஸ்டன்ஸ்லாம் இருந்தாங்க அவங்க ஃபைனல் ஷாட்டில் நோட் பண்ணணும் பார்த்தீங்களா அது மட்டும்தான் அவங்க பேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் அண்ணன் லைன்ஸ் எல்லாமே இவரே தான் ஃபுல்லாக அப்படி சொல்லியே முடிச்சிட்டு இருக்காரு எல்லாத்தையும் பிரமிக்க வைக்க இயக்குனர் ஆகிட்டு இருக்காப்புல முன்னாடி படம் கூட பிரம்மா.com நம்ம ஒரு படத்தை வந்து நாம் முதல்ல நம்ம மைண்டில் பார்த்தா தான் அது எடுக்க முடியும் நம்ம மைண்டில் ஃபுல் படம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தைரியமாக ஸ்பாட்டுக்கு போகலாம் அங்கே போய் என்ன எடுக்க போகிறோன்னே தெரியாமல் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக் நான் ஒரு படத்துக்கு ஷூட் போகிறேன்னா ஆக்சுவலி என்னென்னா நான் இந்த டைட்டில்லேருந்து எண்டு கார்டு வரைக்கும் என் மைண்டில் ஷார்ட் பை ஷார்ட் எடிட்டடாக இருக்கும் அப்போது மட்டும்தான் நான் ஷூட்டுக்கு போவேன் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஷார்ட் கூட நான் எடுக்க மாட்டேன் என்னோடய எடிட்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம எடிட் பண்ண மொத்த படமும் 2 hours 4 minutes இருக்குது வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரேம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட இருக்காது ஓகே அவ்வளோதான் எடுத்தது தான் அதை ஆர்டர் பண்ணிட்டு தான் வேலை தவிர நாங்கள் சேர்ந்து நடிக்காமல் சேர்ந்து நடித்த படம் சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இப்போ படம் பார்த்தா புரியும் சேர்ந்து நடிக்காமல் சொல்ல சேர்ந்து நடிக்காமல் படத்தை பார்க்கும்போது தான் நாங்கள் சேர்ந்து நடித்தது தெரியுது அப்போ ஆப்போசிட் யாரும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வச்சு பேட்ச் பண்ணிருக்கீங்க இங்கே தான் அவர் பார்த்துக்கோங்கப்பா பார்த்து நடிங்கப்பா எங்களுக்கு என்னன்னே தெரியாது அங்கே ஒருத்தங்க இருக்காங்க அங்கே பாருங்கன்னா நாங்கள் பார்க்கணும் சிரிங்கன்னா சிரிக்கணும் அப்படி தான் இருக்கும் ஆனால் இங்கே யார் இருந்தாங்க யாரை பார்த்து சிரித்தோம் யாரை பார்த்து ரியாக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கே தெரியுது ஓ மை காட் என்ன சார் பயங்கரமாக நல்லா இருக்கீங்க போல இருக்கு சார் இல்லை ஆக்சுவலி அதுக்கு மெயின் காரணம் வந்து எல்லாருமே பிஸி ஆர்டிஸ்ட்டு ஸோ டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆமாம் நம்மளுக்கு நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுக்கிட்டு இந்த டேட்டில் எல்லோரும் வாங்க அப்படின்னா அந்த கல்யாணம் நடக்காது ஓகே இப்போ ஆன்லைனில் கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் ஸோ அவைலபிளாக இருக்கிறவங்கள டக்குன்னு கூப்பிட்டு அந்த போர்ஷனை எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் நம்ம என்ன எடுக்கணும் நம்மளுக்கு தெரியும்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அப்படி தான் அந்த படத்தை மொத்தமாக எடுத்தது அதனால சார்லாம் எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த பையன் நம்மளை எதுவும் ஏமாத்தலை படம் பண்ணிதான் இருப்பா ஓகே அப்படின்னு தெரியும் மேம் நீங்கள் சொல்லுங்கள் லைக் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்ன ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த ஸ்டோரிலாம் நான் எதுவுமே கேட்கல அவங்க சொன்ன மாதிரி தான்
சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷூட் போயிட்டு இருந்துச்சு, ஆல்ரெடி போயிட்டு இருக்கும்போது தான் என்னை செலக்ட் பண்ணியே கூப்பிட்டாங்க. நாளைக்கு ஷூட்னா இன்றைக்கி கால் வருது, நாளைக்கு காலைல உங்களுக்கு டிக்கெட் போட்டுரும். ஆக்சுவலி அன்றைக்கே கிளம்புற மாதிரி, ஃப்ளைட் டிக்கெட் இல்லாததுனால அடுத்த நாள் நான் கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு. போனோடனே எனக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஏன்னா சார் இருக்காங்க, வடிவமாக இருக்காங்க, எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டு, அவங்க கூட பண்ண போகிறோம், நம்ம எந்த விதத்துலேயும் வந்து டேக் ஓவராக எடுத்துக்கூடாது, கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ போனோடனே நம்ம ஸ்டோரி ஏன்னா ஸ்டோரி எதுவுமே தெரியாமல் நான் கிளம்பி போகிறேன். என்கிட்ட சொன்னது என்னென்னா த்ரில்லர் ஃபிலிம், ஒரு ஹாரர் ஃபிலிம் மாதிரி இருக்கும், ஒரு திகில் இதெல்லாம் இருக்குமா அப்படின்னாங்க. அப்போ என் மனசில் என்ன தோணுச்சு, எல்லாமே ஓடுனுச்சு. அப்போ என்னன்னா, ஓகே நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்ட முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் நான் யோசித்து நான் வந்தேன். சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமேல சாரை பார்க்கணும், ஏதாவது கேட்கணும், என்ன கதை எப்படி என்னன்னு கேட்கணும், முன்னாடியே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போகணும் செட்டுக்கு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, நேராக போனோடனே எந்த பேடையும் பார்க்கல, எந்த ஸ்கிரிப்டையும் பார்க்கல. சார் வந்து இதான் ஷார்ட், டைலாக் கூட கொடுக்க மாட்டாங்க, என்ன டைலாக்னே தெரியாது. மேக்ஸிமம் எமோஷன்ஸில் தான் இந்த படம் ஃபுல்லாகவே நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் எதிர்பார்த்த விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்து எனக்கு கிடைச்சிதுன்னு தான் சொல்ல முடியும். நிறைய ஃப்ரேமில் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்து நான் சைன் லாங்குவேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு டெஃப் அண்ட் டம் குழந்தைங்க, ஸோ அவங்களோட என்னோட இது இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக சைன் லாங்குவேஜ் நிறையா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதுலேயும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு. பட் ஆனால் எனக்கு பசங்களோட இருந்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால இந்த சைன் லாங்குவேஜஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதை தாண்டி இந்த பயம், திகில், இந்த மாதிரியான விஷயங்களில் என்னோட எமோஷன்ஸை, என்னோட பர்ஃபார்மன்ஸை இது பண்ண முடிஞ்சது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த படம் நடித்ததில். அண்ட் ஆல்சோ வந்து டைரக்டர் வந்து நம்மக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் வாங்குறது இருக்கு இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருப்போம், அது நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் கொடுப்போம். நம்ம பண்ணுறதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து, இந்த இடத்துல நீங்கள் வாங்கலை, இந்த ஃப்ரேமில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு வாங்குனாங்க. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஒரு ஃப்ரேம் வைக்கிறதும் இருக்கட்டும், நான் ஒரு இடத்துல நான் வந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் வந்து அவர் யோசிச்சாரு. அந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அவரோட டைரக்ஷன் ஸ்டைல் வந்து நான் ரொம்ப பார்த்து ரசித்தேன். பரவாயில்ல, நல்ல கைக்கு தான் நம்ம வந்து சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. எதையுமே கேட்காம நம்ம கிளம்பி வந்தோம், பட் வந்து நம்ம கரெக்டான ஒரு டீமில் தான் வந்து ஜாயின் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ என் கூட ஒர்க் பண்ண சாராக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், எல்லார்கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயம் நம்ம ஒரு நாளும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சார் தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க போலே சார். நீங்கள் ஒரு ஆர்ஆர் ஸ்கிரிப்ட் காமிச்சிருக்கீங்க போலே. என்ன கதை என்னன்னே தெரியாமல் பயத்துலேயே வந்து திகில்லேயே ஏர்போர்ட்டில் பயணம் பண்ணுறது அது மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலி நானும் சிலர்லாம் நடிச்சிருக்கேன். நான் சின்ன வயசு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, இந்த டயலாகை மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னு வச்சிங்களேன், அது வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணும் நடிக்கும்போது. ஃபஸ்ட்டு அது பெரிய ட்ரிப். அதனால் நான் ரெடி ஆகும்போதெல்லாம் நான் ரொம்ப அதை யோசித்தேன். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டயலாகை போட்டு அவங்களுக்கு திணிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம பாடி லாங்குவேஜில் நம்ம டயலாக் எழுதக்கூடாது. அவங்க பாடி லாங்குவேஜில் நம்ம டயலாக் வச்சுருந்தோம்னா அவர் என்ன சொல்லுவாரோ, அதுக்கு என்ன வார்த்தை அவர் யூஸ் பண்ணுவாரோ அந்த வார்த்தையை அவர் சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நான் ப்ரிப்பேராக இருப்பேன். அதனால் ஆர்டிஸ்ட் வரும்போது நான் அவங்களுக்கு டயலாக் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க பாடி லாங்குவேஜ் தான் நான் டயலாக் சொல்லுவேன். அதே மாதிரி அவங்கள வந்து இந்த டயலாக் தான் பேசணும்லாம் போட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன். அவங்க ரொம்ப கேஷுவலாக நம்ம ஒரு பெரிய டயலாக் கூட நம்ம அப்படியே ஜாலியாக சொல்லிவிட்டு இதுதான் சார், இதுதான் மேட்டர் சொல்லிவிடுங்கன்னு சொல்லிட்டா அவங்க அப்படியே வாங்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க ஃப்ளோவில் ஒன்று பண்ணிடுவாங்க. அவங்க ஃப்ளோவில் அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிட்டத்தட்ட எல்லா கோபமும் எல்லா ஆச்சரியமும் ஒரே ரியாக்ஷன்ஸ் தான். அதில் நம்மளுக்கு எங்கே மீட்டர் கம்மியாகணும், எங்கே மீட்டர் ஜாஸ்தி ஆகணுன்றதை கரெக்டாக ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம புரிய வச்சிட்டோம். அவங்க கூட நம்ம ஆர்கியூலாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது கூப்பிட்டு நீ பாருங்கள், இதுதான் இது மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிங்கன்னா போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும், ஈஸியாக முடிச்சிடுவாங்க. எனக்கு வேலை கம்மி. அதான் ப்ராப்பராக இதை காமிச்சு வேலை வாங்குறீங்க, அவ்வளோதான். ஒரு ப்ராப்பர் சினிமாவை பார்ப்பீங்க. ஒரு ப்ராப்பர் சினிமா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ப்ராப்பராக அனுபவிப்பீங்க. இதை வந்து ஏன் நம்ம வீட்லேயே உட்காந்து டிவியில் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்களுக்கு, அதை நினைக்கிறவங்களுக்கு இந்த தேட்டரில் வந்து பார்த்துட்டா நல்ல வேலை நம்ம இதை டிவியில் உட்காந்து பார்த்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிக்ஸ் பண்ணிவிடுவோன்னு, நம்ம வந்தது கரெக்டு, நம்ம கொடுத்த காசு ஒர்த்து அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.